ஹலோ ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம நிறைய கருத்துக்கள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? கடவுள் எங்கே? ஒரு சின்ன பையன் வீட்டிலேருந்து நான் கடவுளை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பினானா. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கும் கடவுளை பார்க்குறதுக்காக. சரி, நம்ம சாப்பாடு தண்ணி எல்லாம் பேக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவன் அதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவன் ரொம்ப தூரம் நடந்து வந்தானா. அவன் நடந்து வரும்போது ஒரு பார்க் பார்த்தானா. ரொம்ப டயர்டாக இருந்துச்சான். ஸோ அந்த பார்க்கில் ஒரு பெஞ்ச் இருந்துச்சு. அந்த பெஞ்சில் போய் உட்காந்துட்டு தண்ணி குடிக்கலான்னு சொல்லி அவன் தண்ணி எடுத்து குடிக்கும் போது தூரத்தில் ஒரு வயசான அம்மாவை பார்த்தானா. அந்த அம்மா புறாக்கள் எல்லாமே அழகாக சாப்பிடுறத பார்த்து அது ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தாங்களாம்மா. இவனுக்கு தோணுச்சான், ஒருவேளை அந்த அம்மாவுக்கு தண்ணி தாக அடிக்குதோ சொல்லிட்டு அந்த அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் சொன்னானா. அந்த அம்மா அழகாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அந்த தண்ணி வாங்கி குடித்தாங்களாம். அதுக்கப்புறம் இவன் திருப்பி உட்காந்துட்டானா. அந்த சிரிப்பு பார்த்திங்கன்னா சம்திங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததான். அவன் என்ன பண்ணானா, திருப்பி அந்த சிரிப்பு பார்க்குறதுக்காக அவன் பேக்கில் வச்சுருந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அந்த அம்மாட்ட கொடுத்து, அம்மா நீங்கள் சாப்பிடுங்க அம்மான்னு சொல்லி அந்த அம்மாட்ட கொடுத்தானா. அந்த அம்மாவும் அழகாக சிரிச்சுட்டு அந்த சாப்பாடை வாங்கி நல்லா சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சான். டைம் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்தனால சரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சொல்லி ரிட்டன் அவன் வீட்டுக்கு வந்தானா. வீட்டுக்கு வந்ததும் அவன் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சிரிச்சுட்டு இருந்தானா. அவங்க அம்மா கேட்டாங்களா, என்னடா தம்பி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கியே, என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த பையன் சொன்னானா, இல்லைம்மா இன்னைக்கு நான் கடவுள் கூட லஞ்சு சாப்பிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்லிட்டு அவன் போயிட்டானா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வீட்டில் அவங்க அம்மா வந்தாங்களாம்மா. ஸோ அவங்க அம்மாட்ட பார்த்து கேட்டாங்களா, என்னம்மா நீங்களும் ரொம்ப சிரிச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களே, என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த அம்மா அந்த பொண்ணுகிட்ட பார்த்து சொன்னாங்களாம்மா, இல்லைம்மா இன்னைக்கு நான் கடவுளை பார்த்தேன், நான் கடவுள்னா ரொம்ப சின்ன பையனாக இருந்தார், சந்தோஷமாக இருந்துச்சு, மனசு சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்களாம். நண்பர்களே, நான் ஏன் இந்த காரியம் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா நண்பர்களே, நான் கடவுள் எங்கேயுமே இல்லைங்க. கடவுள் உங்கள்கிட்டையும் என் கூட தான் இருக்கார். யாராச்சும் பார்த்தோன்னா அழகாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, அது நமக்கு தெரியுதுலையோ ஆனால் அவங்கள பார்த்து அழகாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு போனான்னா அந்த நாள் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே போல் நம்ம கடவுள் எங்கேயுமே தேடிட்டுருக்கோம் நண்பர்களே. ஆனால் கடவுள் நம்ம கூடவே தான் இருக்கார். உங்களுக்கு சிரிக்கிற சிரிப்புலேயே கடவுள் இருக்கார் நண்பர்களே. அதனால் எப்போதும் சந்தோஷமாக இருங்க. யாரை பார்த்தாலும் சந்தோஷமாக சிரிங்க, சந்தோஷமாக பேசுங்க, ஹாப்பியாக இருங்க நண்பர்களே. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நீங்களும் சந்தோஷமாக சிரிச்சுட்டு எப்போதும் ஒரு ஜாலியாக ஒரு ஹாப்பி மூடாக இருங்க. எப்போதும் உங்கள் லைஃப் ப்ராஸ்பரஸாக இருக்கும் நண்பர்களே. சரி நண்பர்களே, டேக் கேர். மீண்டும் அடுத்த வீடியோஸை நம்ம சந்திப்போம். பாய்.